ஏன்னா ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்து நம்ம வந்து 11/1/2026க்கான ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 494 நம்பளே 494க்கு நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்த்து வந்துடலாம். நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வந்து ஒரே ஒரு நம்பர் வந்து எடுத்தோம், இல்லை 2ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். அடுத்து நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம 9 அல்லது 4ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். ஆல் போர்டுக்கு 9-4 வர மாதிரியும் 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 9-4 கூட கொஞ்சம் கலந்து ப்ளே பண்ண சொல்லியிருப்பேன். அன்றைக்கான ரிசல்ட்டு 494க்கு பார்த்தீங்கன்னா இதில் 2 நம்பருமே அப்படியே வந்துச்சு. 494 ஆல் போர்டு நீங்கள் வச்சுருந்தீங்க, நீங்கள் ஒரு 9-4 நீங்கள் ஒரு சூப்பரான நீஸாக இருந்திருக்கும். ஏபிசிக்கு நம்ம வந்து 2ஆம் நம்பர் மட்டும் வச்சு ப்ளே பண்ணியிருந்தோம். 2ஆம் நம்பர் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ண சொல்லியிருப்பேன். 2ஆம் நம்பர் வச்சுருந்தா சூப்பராக ஒரு நீஸாக இருக்கும். வேறு நம்பர் ஏதாவது மாற்றி வச்சு ப்ளே பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ஏபிசி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். 4 செட்டு தான் கொடுத்துருந்தோம், ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் 9-4 ரிப்பீட்டடாக அதே நம்பர் வந்துருச்சு. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்ப்போம். ஓகே மேலே, இன்றைக்கி 11ஆம் தேதிக்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேரளா டியர் பற்றி நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 91-507 79-712 நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நம்மளே கேரளா வந்து பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கள் வந்து புக்கிங் எடுக்கிறாங்க. பின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மாதத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு டீம் தான் கேரளா டிஏ. பார்த்தீங்கன்னா 2 ஷோவுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் வேறு சொல்லிப்போங்க போகிற மாதிரி தான். கேஎல் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சொன்னால் அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. பின்னிங் அமௌண்ட் அரை மாதத்தில் கொடுத்துருவாங்க நம்மளே. ஓகே மக்களே, இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து எடுக்கலாம். வந்து ஆல் போர்டு மட்டும் நான் வந்து தனியாக வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்ம மெத்தட் கொடுத்துறேன். நீங்கள் ஆல் போர்டு மட்டும் வச்சு டைப் பண்ண மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் இல்லை ஒரு 4 டேஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்தால் போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 817க்கு நம்ம வந்து பிசி நம்பர் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, பிசி நம்பர் வச்சு நம்ம அடுத்த நாள் ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துலாம். வந்து 17 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து ஃபுல் பவர் நம்ம வந்து 62. இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுப்போம், பார்க்காதீங்க, பார்த்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 9 அப்படி இல்லாட்டி 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்தவங்களுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 17 வச்சு நமக்கு வந்து ஒரு 9 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 439. இந்த 39 வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 39 போட்டுக்கணும். டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 84 போட்டுக்கணும். இதில் முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கணும். இதில் 0ன்னு கிடச்சிருக்கு. 0 இல்லாட்டி 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 39 வச்சு நமக்கு 0-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 735க்கு நம்ம பிசி நம்பர் 35 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 35 போட்டுக்கிறோம். ஃபுல் பவர் பார்த்து டேன் ஆப்ஷன் போட்டு ஃபுல் பவர் போட்டோம். நமக்கு வந்து முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4 இல்லாட்டி 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 35 வச்சுட்டு நமக்கு 4-9 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த பி போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 494 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். அது 494 பிசி நம்பர் 94 போட்டுக்கிறோம். இதோட ஃபுல் பவர் 49 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தான் கிடச்சிருக்கு. 1 அப்படி இல்லாட்டி 6, 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 494க்கு பிசி நம்பர் வச்சுருக்கு. நம்ம வந்து 1 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆல் போர்டு டைப் பண்ண முதல் 1 அல்லது 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, ஓகே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்து வந்துடும். இது நீங்கள் ஆல் போர்டு மட்டும் டைப் பண்ணால் 1-6 டைப் பண்ணிக்க. அடுத்தபடி நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு 4 டேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 817 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தலாம். 817 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்என் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபைல் நம்பர் 684 போட்டுக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 9 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. 9 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 817 வச்சுட்டு நமக்கு 9 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 436 439க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். அதில் வந்து 439 எஸ்என் ஆப்ஷன் 684 போடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லாட்டி 4. ஓகேவா, 7 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 439 வச்சு நமக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம்.
735 வச்சு போட்டுருக்கீங்களா. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 இல்லாட்டி 5 ஓகேவா. 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 735 வச்சிருக்கு நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுலேயும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 494 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 494 எஸ்ஐ ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 6 அப்படி 8 ஓகேவா. 6 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 494 வச்சிருக்கீங்க நமக்கு ஒரு 6 அப்படி 8 நம்பர்ஸ் வந்து வர்றது நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் வந்து 817 வச்சுருக்கு நமக்கு ஒரு 9ஆம் நம்பரும், அடுத்தபடி நம்ம 439 வச்சுருக்கு நமக்கு ஒரு 7ஆம் நம்பர், அடுத்தபடியே நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்மளே நாளை பார்த்தீங்கன்னா 6 அப்படி 8ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. ஏன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 4 அடிச்சிருக்கீங்க, ஒரு 6ஆம் நம்பர் கூட வாய்ப்பு இருக்குது மாற்றி அடிக்கிறதுக்கு. கணிப்பில் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஆல்போர்டுக்கு 1 6 கொடுத்துருந்தோம், ஆனால் இதுலேருந்து 6ஆம் நம்பர் வந்தால் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம், வந்தால் எடுத்துங்க ஓகே. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். இல்லை 817 வச்சு நம்ம அடுத்ததுனா ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 817 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 155 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 அல்லது 9. 4 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 817 வச்சிருக்கு நமக்கு 4 9ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு, 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 439 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 439 எஸ்ஐஆர் ஆப்ஷன் 155 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் 3 அல்லது 8 ஓகேவா. 3 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 439 வச்சிருக்கு நமக்கு 3 8ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 735 எஸ்ஐஆர் 155 போர்டில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படி 4 ஓகேவா. 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 735 வச்சிருக்கு நமக்கு 8 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 494 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 494 எஸ்ஐஆர் ஆப்ஷன் 155 போர்டில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படி 1 ஓகேவா. 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதே நம்ம 494 வச்சிருக்கு நமக்கு வந்து 4 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்தோம். இதில் வந்து 4 9 பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு 3ஆம் நம்பர், அடுத்து நமக்கு வந்து 4ஆம் நம்பர் ஓகேவா. இப்படி தான் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பி போர்டுக்கு 4 1 வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கணிப்பில் வந்தால் எடுத்துங்க, வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. ஓகே, நம்ம கொடுத்த நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முதல்ல 6 அப்படி 1 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், வினிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்தபடி நம்ம வந்து 6 அப்படி 8 நம்பர் வந்து எடுத்தோம். இதில் ஏ போர்டு சி போர்டு வர மாதிரியும் கொடுத்துருந்தோம். அடுத்தபடி நம்ம வந்து 4 அல்லது 1 நம்பர் வந்து கொடுத்தோம். 6ஆம் நம்பர் வந்தால் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 64 46ன்னு வரணும். அப்படி உங்கள் கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்தால் 81 18 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க உங்கள் கணிப்பில் வந்தால் ஓகேவா. அதில் ஏபிபிசிக்கு நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து ஏன் இப்படி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் நம்ம ஆல்போர்டுக்கு 1 6 கொடுத்தோம். இதில் 6ஆம் நம்பர் வந்தால் 64 46 வர மாதிரியும், 1ஆம் நம்பர் வந்தால் 18 81 வர மாதிரி கொடுத்துருக்குறோம். சப்போர்ட்டுக்கு இப்போ 61 16 48 84 இந்த மாதிரி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, நம்மளே ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான் ஓகேவா. உங்களுக்கு கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஓகேவா. ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 494க்கு நம்ம வந்து இன்றைக்கான வின்னிங்ஸ் யார் கொடுத்தோன்னு பார்த்தலாம். இன்றைக்கான பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 9 2 6 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 9ஆம் நம்பர் வந்து சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல நம்மளே. அடுத்தபடி திருவேங்கடம் அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 9 0 1 கொடுத்துருக்காப்புல. இதில் 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி ராஜா பார்த்திங்கன்னா ஆல்போர்டு சிங்கிள் ஷாட்டில் 9ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல நம்மளே. சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்திங்கன்னா 46 கொடுத்துருக்காப்புல விஜயகுமார் 46 கொடுத்துருக்காப்புல. 44 அல்லது 49 கொடுத்தப்போ ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். இவருக்கு பார்த்திங்கன்னா 494க்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸாக கொடுத்துருக்காப்புல. ஆனால் பிசி பார்த்திங்கன்னா ஒரு 494 வச்சுருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்போ அப்படி. இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9494
ஓரளவுக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸை எடுத்துருக்காப்புல. எல்லாமே கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுட்டாப்புல. ஏவிபிசி வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்துருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரன் கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 94 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் ஏவிபிசி போட்டுருந்தோம்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஜெகா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 9 1 கொடுத்துருக்காப்புல. ஒரு 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா விக்கியார் பார்த்தீங்கன்னா 459 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏவிபிசி போட்டிருந்தப்போ ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஓகே மேடம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னு தெரியல கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கசிங்க நம்ம வந்து சந்திப்போம் நண்பர்களே.